ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு வாழைக்காய் நல்லா தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் வாழைக்காய் வந்து கருத்து போகாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் அந்த வாழைக்காய் வந்து அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வாழைக்காய் வேகிறது வந்து நமக்கே நல்லா தெரியும் வெந்துட்டுன்ட்டு. இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. வாழைக்காய் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி மொத்தமாக தூர வடிச்சிட்டு அதனால் எடுத்துக்கலாம். வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச அந்த வாழைக்காய் எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், உங்களுக்கு காரம் எந்தளவு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு பொடி உப்பு, தேவையான அளவு மிளகு வந்து நான் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வந்து மிளகுத்தூள் இருந்ததுன்னா மிளகு பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை ஹைலைட்டே இந்த மிளகுத்தூள் தான். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை வச்சு. அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா வாழைக்காய் வந்து மிக்ஸ் ஆகும். வாணலி சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் போல் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த வாழைக்காய் வந்து ஒன்று ஒன்றா அப்படி சேர்த்துக்கோங்க. இந்த வாழைக்காய் வறுவல் வந்து இந்த சிக்கன் வறுவல் இருக்கும்ல அந்த மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த எண்ணெயில் நல்லா கிண்டி விடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இறக்குற டைமில் இந்த கருவேப்பிலை தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. செம்ம டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி. இது வந்து சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.